வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி கணித தேர்வை எழுத உள்ளீர்கள். 5 நாட்கள் தொடர் விடுமுறை இருந்தாலும் இதுவரை கற்காத மாணவர்கள் கூட எளிதாக கணித தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி என்றும் குறைந்தபட்சம் 60 மார்க் பெறுவது எப்படி என்றும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்க உள்ளோம். முதற்கட்டமாக 15 மார்க் பெறுவது எப்படி என்பதை பார்க்கலாம். மாணவ செல்வங்களே, கிட்டத்தட்ட கணிதத்தில் 12 அலகுகள் இருந்தாலும் நம்ம 10 அலகுகளில் மட்டும்தான் 1 மார்க் இருக்கிறது. அந்த 10 அலகுகளில் கிட்டத்தட்ட 205 1 மார்க்குகள் இருக்குது. இதிலிருந்து தான் 15 1 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பாக புக் பேக் கொஷினை தவிர வேறு எந்த கொஷினும் கேட்க போகிறதில்ல. இந்த 15 1 மார்க்குகளை 10 அலகுகள் தான் நம்ம கேட்க போகிறாங்க. சரி மாணவ செல்வங்களே, கிட்டத்தட்ட 10 அலகுகளில் நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து ஒரு 5 அலகுகள் மட்டும் படித்தால் போதும். அதாவது 2, 3, 5, 6, 7 இந்த 5 அலகுகளை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 108 கேள்விகளிலிருந்து 10 கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும். மீதி இருக்கக்கூடிய 1, 4, 8, 9, 10 இந்த 5 அலகுகளிலிருந்து 5 1 மார்க்குகள் கேட்கப்படும். இந்த 5 அலகுகளில் 97 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் கூட இந்த 108 + 97 இந்த 205 1 மார்க்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 15 மார்க்குகள் பெற்று முழு மதிப்பெண் பெற வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக மாணவ செல்வங்களே, இந்த 1 மார்க் எழுதுவதில் சில சிரமங்கள் உண்டு. நாங்கள் உங்களுக்கு ஒரு பிக்சர் போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 மார்க் எழுதும் பொழுது அந்த ஆப்ஷனோடு சேர்த்து எழுதணும். கேள்வித்தாளில் 1 மார்க்கு தமிழிலும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழில் அ ஆ இ ஈ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் ABCD என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும்போது வெறும் விடை மட்டும் எழுதாமல் அந்த ஆப்ஷனையும் நோட் பண்ணணும். தமிழ் எழுதினா ஆ என்றும், இங்கிலீஷாக இருந்தால் ABCD என்ற ஆப்ஷன் மூலம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆக இன்று நாம் 15க்கு 15 1 மார்க்கில் வெற்றி பெறுவது எப்படி என்று பார்த்துருக்குறோம். அடுத்ததாக 10 மார்க் கொஷின்ஸை நாளை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி.